பத்திரிகை சகோதரர்களுக்கும் இன்டர்நெட் மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. விஎஃப்எஃப் நான் இதுக்கு முன்னாடி சன் டிவியில் சொல்லியிருந்தேன், பட் அதை கட் பண்ணிட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் போடுங்க. விக்டரி ஃபாலோஸ் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அவருடைய மனம் போல் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. இத்தனை ஆர்டிஸ்டுகள் இருக்கும்போது டென்ஷனே இல்லாமல் அவருடைய ஸ்கிரிப்ட் அவ்வளோ கரெக்டாக இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெய்யும் போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இன்றைக்கி ஷூட்டிங் இருக்காதுன்னு நினச்சா கரெக்டாக சொல்லுவாங்க, அன்றைக்கி தான் இன்றைக்கி 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு. ஸோ என்ன மழை பெஞ்சாலும், என்ன வெயில் அடித்தாலும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணார். பிகாஸ் ஹி வாஸ் வெரி கிளியர் இன் ஹிஸ் மைண்ட். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இன்றைக்கி தமிழ் ஃபீல்டுக்கு தேவை. அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமும் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற அவசியம் சத்தியமாக ஏற்படும். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார், அண்ட் தேங்க்ஸ். அடுத்த வணக்கம். ஆம்பளை படத்தில் நடித்தது வந்து ஃபஸ்ட்டு இட்ஸ் லைக், அதாவது மிஸ் பண்ண ஆர்டிஸ்ட்க்கு வந்து இது வெரி அன்லக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் நடித்ததுங்கிறத விட இட் வாஸ் ரொம்ப அழகாக ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஒரே ஒரு கரை ரொம்ப சீக்கிரமாக ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவேன். இன்னும் 2 மாதம் ஷூட்டிங் பண்ணி தான் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் படத்தோட சக்ஸஸ் பார்க்கும்போது ஐ ஷுட் தேங்க் ஆல் த ப்ரெஸ் அண்ட் பப்ளிக். இது இப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக சுந்தர் சாருக்கும் விஷாலுக்கும், பிரில்லியன்ட் டைரக்டர், பிரில்லியன்ட் ப்ரொடியூசர், 2 பேருமே ரொம்ப அழகான ஹியூமன் பீயிங்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். வெற்றி வெற்றி வெற்றி. இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய அளவில் வெற்றி கொடுத்த உங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த விச்சு சாருக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார் அண்ட் விஷால் சாருக்கு நன்றி. அண்ட் இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் திஸ் டீம். இவங்க எல்லாரும் சார்பாகவும் ஏதாவது நான் பேசணும்னா நிறையா பேச வேண்டியிருக்கும். அதுக்குன்னு சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெலாம் இந்த பலன் கிடச்சிருக்கு. அதுக்கு பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், எல்லாருக்கும், ஊடகம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அப்புறம் மற்றபடி எனக்கு விஎஃப்எஃபோட கிட்டத்தட்ட எனக்கு வீடுமே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அங்கேயே தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா படமும் சக்ஸஸாக இருக்குது. இது தொடர்ந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன்னா சினிமாவில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சான்ஸ் நியாயமாக எனக்கு பார்த்தா கொடுத்துருக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப முதல் மீட்டிங்லேயே ஓவராக பேசி சுந்தர் நான் இருந்தாலும் மேலே நம்பிக்கை வச்சு, சரி வாப்பா என்ன தான் நீ பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. அண்டு ஃபஸ்ட் மீட்டிங்லேயே ஒரு 3 சாங் ஓகே. அண்ட் இந்தளவுக்கு என்ன தான் 1 மாதத்துக்குள்ளே ரொம்ப டைம் ஷார்ட்டாக வந்து நான் ஒர்க் பண்ணாலும் இவ்வளோ ஜாலியாக நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை. அண்டு என்ன செலவு, எவ்வளோ பிரச்சனை, என்ன ஒரு இது கேட்டாலும் ஃபைனான்ஷியலாகவும் எல்லாமே பேக்கப் பண்ண ப்ரொடியூசர். ஏன்னா பாட்டோட மிக்ஸ் மாஸ்டர்லாம் வந்து பிளாக் ஐட் பீஸ் இந்த மாதிரி பெரிய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுற சவுண்ட் இன்ஜினியர் தான் இந்த படத்துக்கும் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஃபைனான்ஷியல் பேக்கப் எல்லாமே வந்து நான் எது கேட்டாலும் ஒரு புது மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இல்லாமல் என்ன செலவுனாலும் பண்ணுன்னு பயங்கரமாக புஷ் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான். அண்டு எனக்கே தெரில, ஏன்னா பல்லவி சரணம் இந்த மேட்டர்லாம் வந்து ஒரு ஃபார்மேட்டில் இல்லாமல் நான் என்னோடய ஃபார்மேட்டில் பாட்டெலாம் பண்ணேன். கண்டிப்பாக இதுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் ஷோபி மாஸ்டர் இது ஒரு 1000 தடவைக்கு மேலே சொல்லிட்டார், எப்பா இவன் தொல்லை தாங்கலப்பா அப்படின்னு. ஸோ இருந்தாலும் அந்த ரேப்புக்கெல்லாம் கரெக்டாக கொரியோ பண்ணி பாட்டு விஷுவலாக ரொம்ப பூஸ்டப் ஆகி, கோபினா சினிமாட்டோகிராஃபர் அவர், அண்ட் டைரக்டர் சுந்தர்னா, இவங்களால தான் இன்றைக்கி இந்த பாட்டு இன்னொரு லெவலுக்கு ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி ரேடியோ டாப் 10 சார்ட்ஸில் 3 பாட்டு ரேடியோ டாப் 10ல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அண்டு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவும் முடியாது. ஸோ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்து கொஞ்சமாக யாருமே இல்லாமல் எதுவுமே பண்ண முடியுமான்னு தெரியாத ஒரு கேள்விக்குடியவர் இருந்தேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்த மீடியா நண்பர்கள், ரசிகர்கள் மற்றும் படத்தோட குரு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக சகோதர சகோதரிகள், அண்ணன்கள் அனைவருக்கும் எனது சந்தோஷமான வணக்கம். ஒரு வகையில் பார்த்தா ரொம்ப ஒரு சந்தோஷமான பொங்கல். என்னென்னா
பொங்கலுக்கு அந்த 3 படமே நல்லா ஓடிட்டுருக்கு. அது ஐ ஆகட்டும், ஆம்பளை ஆகட்டும், டார்லிங் 3 படமே வந்து நல்லா சந்தோஷமாக எல்லாருக்கும் லாபகரமான படமாக ஓடிட்டுருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஆம்பளை. ஏன்னா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கஷ்டப்பட்டோன்ட்டு எனக்கும் ஹீரோவுக்கும் தெரியும். எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன், நிறையா ப்ரெஷர்ஸ் எல்லாம் தாண்டி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே நேரத்தில் அதை கொண்டு வந்து சேர்த்ததில் வந்து உங்களோட பங்கு பெரும் பங்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில குட்டுகள் இருந்தாலும் நல்லபடியாக விமர்சனங்கள் செஞ்சு மக்களை வந்து தேட்டருக்கு வர வச்ச உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆம்பளை ஆரம்பிக்கும் அது சில விமர்சனங்கள்லாம் கூட நான் பார்த்தேன். சில பேர் அது வந்து எல்லாருக்கும் விமர்சனம்னா வந்து நிறை குறை எல்லாம் சொன்னால் தான் விமர்சனம். அதில் வந்து சில விமர்சனம் வந்து 90s படம் மாதிரி இருக்குன்ட்டு சொன்னாங்க. ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நானே வந்து இது 80களில் சேர்ந்த படம்னு தான் சொல்லியிருந்தேன் போன ஆடியோ ஃபங்க்ஷனில். ஒரு 80ல் வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக ஒரு சினிமா தேட்டருக்கு குடும்பத்தோடு போய் உட்காந்து அது ஹீரோங்கிறவர் எல்லாம் சாதிக்கக்கூடிய ஹீரோவாக இருப்பாங்க. அதே மாதிரி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஒரு ஃபீல் குட்டாக பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், காமெடி, நல்ல காமெடி, கலர்ஃபுல்லாக ஹீரோயின்ஸ், ஒரு கிராண்டியர், ஒரு உறவு, அர்த்தமுள்ள உறவுகள், இதெல்லாம் சேர்ந்து தான் அது 80ஸில் பார்த்த படங்கள். சகலகால வல்லவன், ஒரு முரட்டுக்காலை, அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. போக்கிரி ராஜா, அந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் வந்து ஆம்பளை. ஸோ நான் சொன்னது தான் 80ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி படம் எடுத்தேன். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சதீஷ் சொன்ன மாதிரி விஷால் சார் தான் சொன்னார். தேட்டர் அன்றைக்கி பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டரில் வந்து மல்லிகைப்பூ வாசம் அடிக்குதுன்னு சொன்னார். அது வந்து ஒன்றாவது எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு பாராட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா உள்ளத்தெளித்த அப்போ ரிலீஸ் ஆன போது நிறைய பேர் பாராட்டினாங்க நல்லா இருக்குன்ட்டு. அப்போ நான் அந்த உட்லண்ட்ஸ் தேட்டருக்கு போன போது திடீர்னு முன்னப்பின தெரியாத உட்லண்ட்ஸ் தேட்டருக்கு முன்னாடி உட்லண்ட்ஸ் ஹோட்டல் டிஸ்கஷனில் இருந்தேன். எனக்கு முன்னப்பின தெரியாதவங்க ஒருத்தர் வந்து எனக்கு வந்து சால்வை கொடுத்தாங்க. ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க பார்க்க. யாருன்னு கேட்டபோது நாங்கள் உட்லண்ட்ஸ் தேட்டரில் பிளாக்கில் டிக்கெட் விற்கிறோம் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் அடுப்பில் நெருப்பு எரியுது அப்படின்னு சொன்னார். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ தேட்டர்லேருந்து பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் ஓனர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எனக்கு வந்து ஒரு கண்ணீரை வர வச்சிருச்சு. ஏன்னா படம் எடுக்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு. அந்த பிர்பல் கதை சொல்லுவாங்கள்ல, எனக்கு கத்திரிக்காய் ராஜா நீங்கள் தான் ராஜான்ட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் நிறைய படம் பார்க்க வந்தால் தான் வந்து சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா சினிமாங்கிறது வந்து என்னோடையோ இல்லை விஷாலோட தனிப்பட்ட ரசனை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஒவ்வொரு படமும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரோட லைஃப் அதில் இன்வால்வ்டு. ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கை, அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்க நகையெல்லாம் அடகு வச்சு எல்லாத்தையும் பண்ணுற விஷயந்தான் சினிமா. சினிமாங்கிறது ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர் அப்படி மட்டும் இல்லாமல் தேட்டரில் டிக்கெட் கிளிக்கிறவங்க, சைக்கிள் டோக்கன் போடுறவங்க இருக்கும், அந்த தேட்டருக்கு வெளியில் இருக்கிற வேர்க்கல்ல விற்கிறவங்க வரைக்கும் ஒரு படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது. அந்த வகையில் வந்து என்னோட நோக்கம் ஒரே ஒன்று தான், படம் ஓடணும். படம் வாங்கினவங்க, ப்ரொடியூஸ் பண்ணவங்க, வாங்கினவங்க, தேட்டர் ரிலீஸ் பண்ணவங்க எல்லோரும் லாபம் சம்பாதிக்கணும். படம் பார்க்குற ஆடியன்ஸ் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு படமாக அது இருக்கணும். அந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்து ஆம்பளை நல்லா எல்லாரும் ரசிக்கப்பட்டு ஒரு ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றிக்கு பெரும்பங்கு வகிச்ச நீங்கள் உங்கள்கிட்ட இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், பகிர்ந்துட்டுருக்குறோம். உங்களோட ஆதரவு எப்பவும் போல் எனக்கும் எங்கள் டீமுக்கும் எங்கள் எல்லாத்துக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தம், பத்திரிகை இல்லை நெட்லலாம் நான் ஒரு சின்ன ஃபீலிங் என்னென்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், இப்போ டெல்லியில் ஒருத்தங்க உட்காந்துக்கிட்டு டெல்லி தான் இந்தியான்னு சொன்னால் நமக்கு என்ன கோபம் வருமோ அதே வருத்தம் தான் எனக்கு ஒரு விஷயத்தில் இருக்குது. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ்னால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சேர்த்துனது தான் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ். மெட்ராஸில் இருக்கிற 2 மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் மட்டுமே பேஸ் பண்ணிவிட்டு ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கிறது அவ்வளோ நியாயமாக இல்லைங்கிறது என்னோடய கருத்து. சினிமாவில் ஓவரால் டோட்டலாக பாருங்கள், பிஸ்னஸ் பாருங்கள், எல்லாமே பாருங்கள். எல்லா படமும் நல்லா ஓடணும்னு ஆசை, நல்லா ஓடணும், நல்லா ஓடுது, அது வேறு விஷயம். பட் தரம் பிரிக்கும்போது பொதுவாக நியாயமான ஒரு தரமாக பிரித்தா நல்லாயிருக்கும். நான் இந்த படத்தை வச்சு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இனிமேல் பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு ரிப்போர்ட்னு பண்ணும்போது தயவு செஞ்சு டோட்டல் தமிழ்நாடு மனசு எடுத்து பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மறுபடியும் எல்லாருக்கும், ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் யாராவோ இருந்தோம், இப்போ எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம். ஸோ பொதுவாக என் குடும்பம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி காரணமாக இருந்த என் குடும்பத்துக்கும்
ரசிகர்களுக்கும் அதை நிறைவேற்றி கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். மீண்டும் நன்றி. லாஸ்ட் பட் எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு விஷால் சொன்னான். நான் எதுக்கிட்ட பொங்கலுக்கு வர பெரிய படங்கள்லாம் வருது பரவாயில்லையான்னு, இல்லை எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னான். அது சத்தியமாக நான் சொல்ல. அவனா அது அவுட் அண்ட் நோட் கற்பனை. அது நம்ம படம் ஆரம்பத்தில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இல்லை அப்படி பார்த்தா ஜூனியர் ஆர்டிஸ்ட் தலைவர் யாருமே அந்த மாதிரி இல்லை. நான் கேட்டேன் யாருக்குமே அந்த அந்த இப்போது நான் அரசியலுக்கு வர போகிறேன், எனக்கு அரசியல் வசனங்கள் வைங்க அப்படியெல்லாம் கேட்டதில்லை. அது இயல்பாக வர்றது தான். அது புரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஸோ தனலட்சுமி யாருன்னு கேட்குறாங்க சார். இதுக்கு மட்டும் தயவு செய்து கேமரா ஆஃப் பண்ணிடுங்க. வீட்டுக்கு போனோடனே இந்த ப்ரோக்ராம் எங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்க. இப்போ வரைக்கும் கேட்கல, கேட்டுருவாங்க. தயவு செய்து இது பதிவு பண்ணாதீங்க. இல்லை அவர் கேட்குறதுல வரலட்சுமி தெரியும், தனலட்சுமி யாரு அப்படின்னு கேட்குறாரு. சார் அது இது வசனம் சார். அது டைமிங் தான் சரியில்லை. எனக்கு டைமிங் எல்லாம் கரெக்டாக தான் இருந்து. சார் அந்த கெமிஸ்ட்ரினாலே எனக்கு தெரியல சார் என்ன. நானும் அந்த முனையா பார்க்குறேன், எங்கிட்டயாவது ஈக்குவேஷன் ஏதாவது தெரியுதா எப்படி. ஜாகிரஃபினா ஓகே, அது லொக்கேஷன் சூப்பர்னு சொல்லலாம். கெமிஸ்ட்ரி எனக்கு சத்தியமாக எனக்கு கண்டிப்பாக எனக்கு அது என் டைரக்டர்ஸ் தான் முடிவு பண்ணும் சார். நான் என்னோட ஆசை வந்து இல்லியானோட நடிக்கிறது. அதுக்காக நான் போய் எல்லா இயக்குனர்கிட்ட இல்லியானா வந்து இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அந்தந்த இயக்குனருக்கு ஒரு 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 விஷயம் இருக்கும். ஐ மீன் சாரி, ஒரு கணிப்பு இருக்கும், ஒரு கேஸ்டிங் இருக்கும். நான் வேற எங்கேயோ ஓடுது மைண்டு. கண்டிப்பாக எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹீரோயின்ஸ் ஹன்சிகா. கண்டிப்பாக நான் ஹன்சிகாவோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் சார். அது இப்போ அடுத்து சுசீந்திரன் படம் சார். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவோம். லிங்குசாமி படம் சண்டைக்கோழி 2 இருக்குது. ஸோ இல்லை அது இது வரும் இது. ஏன்னா இந்த ஆமாம் அதுதான் அந்த படம் கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் வந்து நாங்கள் எப்படியோ அந்த படத்தை வந்து கொண்டு வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இது வச்சு கண்டிப்பாக அந்த தயாரிப்பாளர் உணர்ந்து கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா இது வந்து இப்போ வியாபார ரீதியாக கூட யோசிக்கலாம். இப்போ ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்திருக்காரு நின்று போச்சு அப்படின்னு அவர் மட்டும் யோசிக்கிறத விட இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து சொல்லுவாங்க, சார் இப்போ இந்த 2 பேர் காம்பினேஷன் இந்த படம் ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா இதுதான் யூஸ்வல் இண்டஸ்ட்ரி வழக்கம். அடுத்த படம் இருக்கே, கையில் இருக்கே லட்டு மாதிரி, அது பேசாமல் ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. ஆனால் என்னைக்கு வந்தாலும் அந்த படம் ஜெயிக்கும், 100% ஜெயிக்கும். நான் உறுதியாக நான் சொல்கிறேன், என்னைக்கு வந்தாலும் ஜெயிக்கும். அது இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ 10 வருஷம் கழிச்சு வந்தாலும். ஏன்னா நான் அது அந்த சில படங்கள் அந்த மாதிரி அமையும் விஷயங்கள். இல்லை வீம்புக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது. தியேட்டர்ஸ் அவைலபிலிட்டி தான். ஐ காட் மை ஓன் செட் ஆஃப் அந்த தியேட்டர்ஸ் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் கிடைச்சதுனால தான் தைரியமாக வி ரிலீஸ்டு ஆம்பளை. சும்மா தைரியமாக விடலாம் காம்படிஷன் அப்படி இல்லை. வி நீட் செட் ஆஃப் தியேட்டர்ஸ். மகமஹராஜு த தெலுங்கு வெர்ஷன் ஆஃப் ஆம்பளை இஸ் ரிலீசிங் ஆன் 30th of Jan in a very very grand way. And இப்போ வந்து இட்ஸ் ஈஸியர். ஏன்னா இந்த படம் வெற்றின்றதுனால now there is a big buzz among in the trade to release the film. So ஏன்னா lack of theatres in Telugu.